கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். அதிமுகவினுடைய இந்த உட்கட்சி பூசலை தொடர்ந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு யாரை பார்த்தாவும் அமித்ஷாவாக தான் தெரியாது. அவங்களுடைய கட்சியாக இருக்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர் கூட சொல்லிட்டு அவங்கள பார்த்தா கூட அமித்ஷா தான் தோன்றுற மாதிரியான பல்வேறு கருத்துக்கள் வச்சுருக்காங்க. கூடுதலாக பார்த்தோம்னா விஜய் அவங்களுடைய அந்த சனிக்கிழமை பிரச்சாரத்தை கூட நக்கல் பண்ணி கூட பேசியிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க? நம்முடைய தம்பி உதயநிதி அவருடைய பேச்சு வரவேற்கத்தக்கது தான். எடப்பாடி பழனிசாமி காலையில் எந்திரிச்சா இரவு தூங்குனா அமித்ஷா தான் மிரட்டுறார். அமித்ஷா மிரட்டுற முகம் தெரியுது. ரெண்டாவது பெரிய நம்பிக்கை எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா கொடுத்துட்டாரு. வா வார்த்தையில் மராட்டியத்தில் எப்படி ஓட்டில் நாங்கள் தில்லுமுள்ளு பண்ணோம், பீகாரில் எப்படி பண்ணியிருக்கோம், தமிழ்நாட்டில் தேர்தல் சீர்திருத்தம்ன்ற போரில் இப்போ அடித்து நொறுக்கிடுவோம், நீ தான் முதலமைச்சர் கவலைப்படாத அப்படின்ற மாதிரி பேசணுன்னே தெம்பா எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போ அம்மாலாம் அவருக்கு தெரியாது. ஜெயலலிதாண்டா திடீர்னு பேரை கேட்பார், என்ன அந்த அம்மா எந்த ஊர் அப்படின்னு கேட்பார். அந்த அளவுக்கு போயிட்டார். நேற்று கூட உதயநிதி சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை. நேற்று கூட பார்த்தா கூட எம்ஜிஆர் சிலையிட்ட நின்றுக்கிட்டு அண்ணா சிலைன்னு எம்ஜிஆர் சிலைக்கு எம்ஜிஆரும் தெரியாது அண்ணாவும் தெரியாது. ஒன்று பணத்தை எண்ணி கொண்டு போய் கொடுக்க வேண்டிய கொடுத்து முதலமைச்சர் டெண்டர் ஆனவர் தான் நம்மால் எடப்பாடி பழனிசாமி. இவர்களுக்கு உண்மையிலேயே புரட்சி தலைவர் அம்மா மீது பற்றும் பாசம் இருந்தால் நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்குறேன். இன்றைக்கி நம்முடைய திராவிட மாடலுடைய தளபதி ஸ்டாலின் ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து அதற்கு முந்தைய அவருடைய தந்தையார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர் மறைவுக்கு பின்பாக அவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது சரி, இப்போ முதலமைச்சர் ஆனதுக்கு முன்னாடி சரி, தமிழுக்காக தமிழ் கலாச்சாரத்தை தூக்கி நிறுத்திய ஒரு 3/4 நூற்றாண்டு காலம் தமிழுக்காக போராடிய தலைவர் கலைஞருக்கு பெருமை சேர்க்கின்ற அடிப்படையில் படத்திறப்புகளா அகில இந்திய தலைவரை கூட்டு வந்தார். கலைஞர் பெறால் பெரிய நூற்றாண்டு நூலகம் மதுரையில், நூற்றாண்டு நினைவு மருத்துவமனை, ஜல்லிக்கட்டு அரங்கம். நீங்கள் தொடர்ச்சி கலைஞர் பேரில் எவ்வளவு மக்கள் மத்தியில் இதெல்லாம் கொண்டு போனதால கலைஞர் பேர் நிற்கும்ல. கலைஞர் மனிதன் உள்ளவரை இந்த நாட்டில் கலைஞர் பேர் நிற்காத அளவுக்கு சாதனை பண்ணிய தலைவர். ஆனால் அந்த நன்றி உணர்ச்சியும் அந்த விசுவாசமும் ஒரு தலைவனுக்கு தொண்டன் செய்ய வேண்டிய கடமையை நம்முடைய தளபதி ஸ்டாலின் இந்த அரசு கட்சியும் திமுகவும் செஞ்சிருக்கு. நான் உண்மையிலேயே உங்கள் அம்மா மேலே பற்றும் பாசம் இல்லாத ஒரு சுயநல கூட்டம் இந்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கூட்டம் எடப்பாடி பழனிசாமி கூட்டத்துக்கு உதாரணம். அம்மா இறந்ததுடனே படத்திறப்பு நடத்திருக்கலாம். ஸ்டாலின் எப்படி நடத்தினார்? அகில இந்திய தலைவர்களை எல்லாம் அழைத்து நடத்தினார்ல. எதிர்கட்சியாக இருக்கும்போது புகழ் சேர்த்தார்ல. ஒரு புகழஞ்சலி கூட்டம், ஒரு படத்திறப்பு கூட்டத்தை அம்மாவுக்கு நடத்த துப்பு கட்ட எடப்பாடி பழனிசாமி 5 ஆண்டு காலத்தில் 4 ஆண்டு காலம் முதலமைச்சர் இருந்து இந்த அம்மா பேரில் என்ன பண்ணிருக்க? விஜய் கூட திருவாரூர் உளறி இருக்காரு, மீனொரு பல்கலைக்கழகம் இல்லைன்னா அது ஒரு கூமுட்டை. நாகப்பட்டினத்தில் ஜெயலலிதா மீனவர் பல்கலைக்கழகம் அப்படி உருவாக்கப்பட்டு எடப்பாடி அது உருப்படியாக செஞ்சு முடிஞ்சா? கவர்னர் கையெழுத்து போடல. இப்போ தளபதி ஸ்டாலின் போராடி உச்சநீதிமன்றம் அனுமதி கொடுத்துருக்கு. இன்னைக்கு அம்மா ஜெயலலிதா பேரில் மீனவர் பல்கலைக்கழகம் நாகப்பட்டினத்தில் இருக்கிறதுக்கு காரணம் திமுக. இந்த அம்மா பேரை சொல்றதுக்கு என்ன உங்களுக்கு தகுதி இருக்குன்னு கேட்குறேன். இந்த அம்மாவுக்கு ஒரு படத்திறப்பு நிகழ்ச்சி நடத்தினியா? இந்த அம்மாவுக்கு ஒரு புகழஞ்சலி நிகழ்ச்சி நடத்தினியா? இந்த அம்மாவின் பெருமைகளை ஏதாவது செஞ்சீங்களா? போயஸ் கார்டனை கூட அரசு இல்லமாக முறையாக செய்யலை, சட்டப்படி செய்ய தெரியல. கொள்ளையடிப்போது ஊழல் பண்ணுவது தான் எடப்பாடி பழனிசாமியுடைய வேலை. அதனால் அவருடைய முகம் அமித்ஷா முகம் தான் இப்போ அவருக்கு தெரியுது. 2026 தேர்தல் முடிவு வரைக்கும் அமித்ஷா தான் அவருக்கு தலைவர். அமித்ஷா தான் அவருக்கு இன்னைக்கு பெரிய குரு, வழிகாட்டி. அவருக்கு பெரியார், அண்ணா, திராவிட கருத்தில் எதுவும் தெரியாத ஒரு மனுஷன். அதனால தான் இன்றைக்கி நம்முடைய துணை முதல்வர் அழகா சொல்லியிருக்காரு, எல்லா ஊர்லேயும் அணி இருக்குது,
அணி அணியாக பிரிஞ்சு கிடக்கு அதிமுக. நம்முடைய துணை முதல்வர் அவர்கள் விஜயை பற்றி சொல்லியிருக்காரு, அரசியல்வாதினா எந்நேரம் வரணும், எப்பயும் மக்களை சந்திக்கணும். பெரியார் காடு மேடெல்லாம் சென்றுதான் பகுத்தறிவு பிரச்சாரத்தை பரப்பினார். அண்ணா காடு மேடெல்லாம் சென்றுதான் பரப்பினார். கலைஞர், எம்ஜிஆர், திராவிட இயக்கம் இன்னைக்கு நிற்கினா காரணம் அதுதான். சனி ஞாயிறு சொல்ல தெரியாத கருத்துக்கெல்லாம் பொய்யா பேசிட்டு போகிறாரு. திருவாரூர் மாவட்டத்தில் நெல் கொள்முதல் சரியாக செயல்படலை அப்படின்னு பேசியிருக்காரு. நான் என்ன சொல்கிறேன், கருத்துக்களை சொல்லலாம். இது நிலவரம் என்ன தெரியுமா? தேசிய கிடங்கு மேம்பாட்டு ஒழுங்குமுறை ஆணையத்தின் கீழ் அதிக எண்ணிக்கையிலான சேமிப்பு கிடங்களை பதிவு செய்வதற்காக தமிழ்நாடு சேமிப்பு கிடங்கு நிறுவனத்துக்கு ஒன்றிய அரசு முதல் பரிசு வழங்கியது. இது எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும்? அதனால் பொய் பேசக்கூடாது, பிரச்சாரம் செய்யலாம், விமர்சனம் பண்ணலாம். பொய்யா பேசுகிறது. சனிக்கிழமை விஜய், ஜோசப் விஜய், இப்போ சனிக்கிழமை விஜய், இப்போ ஞாயிற்றுக்கிழமை வர்றாராம். சரியாக 6 மணிக்கு பிரச்சாரத்தை முடிச்சுறாரு. 6 மணி விஜய், 6 மணிக்கு மேலே அவருக்கு வேறு வேலை. இவர் இப்படி மக்களை சந்திக்க முடியும்? அதனால் உதயநிதி சொன்னது மாதிரி சனிக்கிழமை அரசியல்வாதி மட்டும் இருந்தால் முழு நேரமாக வர வேண்டும், மக்களை சந்திக்கணும். ஜனநாயகத்தில் மக்களை அவர் சொல்கிறார், என்ன பணம் எப்படி சொல்கிறாரு? கோடான கோடியை சம்பாரிச்சுட்டு தான் வாங்கின காருக்கு வரி கட்ட மாட்டேன்றார். பல ஆயிரம் கோடி மதிப்புள்ள காரை வாங்கினாராம். எத்தனையோ கோடி சொல்கிறாங்க, நம்மளாம் நினச்சி பார்க்க முடியாது. அந்த காரை வாங்கிட்டு அதுக்கு வரி கட்ட மாட்டேன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொல்லி வரி கட்டின ஆள். பணம் என்ன பணம்ன்ற பணத்தை என்ன ஆருக்கு இறைச்சிருக்க? கொரோனா காலத்தில் என்ன பண்ண? மக்கள் எல்லாம் பார்ப்பான்ல. இப்போ ஒவ்வொரு மாவட்டத்தில் தியாக தழும்பேறிய முன்னாள் இன்றைக்கி இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் திருச்சியில் நேரம் பேசுகிறா, நேருடைய தியாகம் உனக்கு வருமா? எல்லாமே தியாக தழும்பேறி போய் பொது வாழ்க்கையில் நல்லது கெட்டது சாதாரண சாமானிய மக்களாக இருந்து போராடி 75 ஆண்டுகள் திராவிட இயக்கம் இருக்குது. போகிற போக்கில் அசைச்சலான்னு சொல்கிறேன். திமுகவை அழிச்சிடுவேன். எப்படியா திமுகவை அழிக்க முடியும்? திமுகவை அழிக்கிறேன்னு சொல்லிட்டு திமுகவை உருவாக்குன அண்ணா படத்தை போட்டிருக்க. முரண்பாடாக இருக்கே. இது ஒரு முரண்பாடு இல்லையா? அண்ணா திமுகவை தொடங்கும் போது சொன்னார், திராவிட முன்னேற்ற கழகத்தை எவனாலே அழிக்க முடியாது, திமுக என்பது பாசானத்தில் புழுத்த புழு என்று சொன்னார். அப்பேற்பட்ட அண்ணா உருவாக்கிய திமுகவை போர் யாரார சொல்லி பார்த்துட்டான். ராஜகோபால் ஆச்சாரியார் சொல்லி பார்த்தார் திமுகவை அழிப்போம். ஆச்சாரியார் இங்கே போராடி பார்த்தார், பக்தவச்சலம் போராடினார், காமராஜர் போராடி பார்த்தார். யாராலையும் அழிக்க முடியாத திமுகவை, அண்ணாவால் உருவாக்கப்பட்ட திமுகவை, அந்த அண்ணா படத்தை போட்டுட்டு திமுக அழிப்புன்னு சொல்லி சிரிக்க மாட்டானா? சிரிக்க மாட்டானா? யார் திமுக உருவாக்குனது? அதனால் அல்ல குடும்ப மன்னர் ஆட்சி. என்ன உங்கள் அப்பா அம்மாவை தான் நீ மேடையில் உட்கார வச்ச, நூறுத்தி அம்மா அப்பா உட்கார வச்ச. குடும்ப ஆட்சின்றலாம் எடுக்காது. அவங்க நேரடியாக என் மகன் உதயநிதி உட்காருன்னு சொன்னாங்களா? இல்லை கலைஞர் என் மகன் ஸ்டாலின் உட்காருன்னு எழுதி கொடுத்து போனாரா? பவர் டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு போனாங்களா? மக்களை சந்தித்து போராடி மக்கள்கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க, மக்கள் வெற்றியடையும் செஞ்சுருக்கிறாங்க. ஜனநாயகம் என்பது அதுதான்ப்பா விஜய். நில்லு, வா தேர்தல் நில்லு, பார்ப்போம், சந்திப்போம். அதனால் சனிக்கிழமை வர்றது தப்பு இல்லை, ஞாயிற்றுக்கிழமை வர்றது தப்பு இல்லை. கருத்துக்களை ஒன்றிய அரசு சேர்த்து பேசவே மாட்டேன்ற. பாசிசம்னா என்னன்னே சொல்ல மாட்டேன்ற. சரி, என்னதான் நீ செய்ய போகிற அதையும் சொல்ல மாட்டேன்ற. மாற்று திட்டத்தை சொல்லு. திமுக மேலே தப்புப்பா, பாசிச பாஜக மேலே தவறு. ஒன்றிய அரசை வீழ்த்துவதற்கு வியூகம் என்ன? விஜய் சொல்லு, வியூகம் என்ன? தாவேக்கா வியூகம் சொல்லு. திமுக மேலே தவறுப்பா, பாயாசம்ன்ற பாயாசம் வேணாம், உன்னைய மோர் உன்னைய கூப்பிட்டுக்குருவோம், இல்லை தயிராக இருக்கவா உன்னைய கடைச்சிக்கிருவோம். நீ என்ன செய்ய போகிற? பாயாசம் வேணும்னா நீ என்ன செய்ய போகிறன்னு நாட்டுக்கு சொல்கிறீங்க. திட்டம் இருக்கா? பொய்யா பேசிகிட்டு இருக்கக்கூடாது. 10 பேர் பாவ ரசிகர்கள் வருவான். ரசிகர்கள், இளைஞர்கள், வாலிபர்கள், உனக்கு தெரியாது. எம்ஜிஆருக்கு இருந்த மாதம் கூட உனக்கு
எம்ஜிஆர் பாண்டியனில் எக்மூரில் ஏறினார், பாண்டியன் எக்ஸ்பிரஸில் மதுரைக்கு வர்றாரு. 48 மணி நேரம் கழித்து தான் மதுரைக்கு ட்ரெயின் வந்துச்சு. அந்த கூட்டமாக உனக்கு கேட்குறேன். ஒட்டுமொத்தமாக இளைஞர்கள், வாலிபர்கள், மாணவிகள், வாலிப பெண்கள் அனைவரும் கடல் மடை போல் திறந்த கூட்டம் எம்ஜிஆர். அந்த கூட்டமாக உனக்கு இருக்குது. ஏதோ இப்போ எத்தனையோ நடிகர்கள் இருக்காங்க, அவங்களுக்கும் கூட்டம் இருக்குது. எம்ஜிஆர் காலத்தில் நடிகர்லாம் கிடையாது. இப்போ தனுசு கோயம்புத்தூருக்கு ஒரு இட்லி கடை வந்திருந்தார், கூட்டம் தான். அது கூட்டம் பார்க்க தானே போகிறா. இப்போ நடிகைலாம் வச்சு அதாவது 2 படத்தில் நடிச்சிருப்பாங்க. அந்த நடிகை தான் நகை கடையை திறக்க வரான்றேன், துணி கடையை திறக்க வரான்றேன். பார்த்தா இந்த நல்லா நம்ம இதில் போத்தீஸ் பக்கத்தில் மதுரையில் அந்த பாலமுருகன் கோயில் பக்கத்துலலாம் அவருக்கு ஏதோ கடையை, ஜவுளிக்கு சின்ன கடை, ஒரு பழைய நடிகை, அவங்க பேரை சொல்ல விரும்பலை. அதை பார்க்குறதுக்கு சேர்றான். நடிகர்னா ஒரு மோகம் இருக்குது, அவ்வளோதானே தவிர நீ கொள்கை சித்தாந்தத்தை திமுக வேணான்னா திமுகவை எதிர்த்தோன்ற என்ன திட்டம் இருக்குது, திட்டத்தை சொல்லு. சனி ஞாயிறில் வந்துட்டு 6 மணிக்கு முன்னாடி கூட்டத்தை முடிச்சிடும், 6:05 வரைக்கும் கூட கூட்டம் நடத்த மாட்டேன்றேன். பெரம்பலூர் கூட்டத்துக்கு போகலன்னு சொல்லி ரசிகர்லாம் அப்பயே ஒரு ரசிகர்கள் துணி கொடி கிடியில் கிழிச்சு போட்டு போயிட்டேன். நாங்கள் காலையிலேருந்து காத்திருந்தோம், வரலை அப்படின்னு போயிட்டேன். இவன் தான் வாள், இவன் தான் உங்களுக்கு இருப்பான். அதனால் உன்னை பெருசாக எதிர்பார்க்குறான். நீ என்ன செய்ய போகிற? பணம் என்ன பணம்னா பணத்தை நீ என்ன நாட்டு மக்களுக்கு அள்ளி கொடுத்துருக்க? எம்ஜிஆர் இருந்தார்னா எம்ஜிஆர் 3 வேளையும் சாப்பிடும்போது கிட்டத்தட்ட 100-50 100 பேரோட உட்காந்து சாப்பிடுவார் தினசரி. என்னைக்காவது ஒரு ரசிகர்கிட்ட உட்காந்து சாப்பிட்டுருப்பியா, டீ குடிச்சிருப்பியா? நீ ஒரு மேனாமினிக்காக இருக்க. மேனாமினிக்கு அரசியல் தமிழ்நாட்டில் எடுக்குமா? அதனால் அரசியலுக்கு வந்தது வரவேற்போம். கொள்கை என்ன? தாவேக்கா கொள்கை என்ன? பெரியார் கொள்கை வழிகாட்டுகின்ற. அப்போ அவருடைய கொள்கையை சொல்லு. என்ன பொண்ணு சொன்னார், நாட்டுக்கு சொன்னார், நான் அதை செய்ய போகிறேன்னு சொல்லு. அவர் சொன்ன பகுத்தறிவை பேசு. கடவுள் மறுப்பு நான் இல்லைன்ட்டேன், முடிஞ்சு போச்சு. கடவுள் மறுப்பு வச்சு தானே மொத்தமே பெரியார் கொள்கையே அதனால மெயினாக இருக்குது. அவர் பெரியார் கேட்குறாங்க, ஏப்பா ஜாதியை படித்தது யாருப்பா? கடவுள். மதத்தை படித்தது யாருப்பா? கடவுள். என்னை படிக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன், என்னை தெருவுக்குள்ளே போகக்கூடாதுன்னுவேன், என்னை கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னுவேன், எங்கள் வீட்டு பெண்கள் படிக்கக்கூடாதுன்னுவான், பெண்களுக்கு உரிமை இல்லைன்னுவான், எனக்கு தாழ்த்தப்பட்டவனுக்கு உரிமை இல்லைன்னுவான். அப்போ அப்படிப்பட்ட கடவுள் உண்டா? இல்லைன்னு சொன்னார். இதை சொல்லு, நீ கொள்கையை சொல்லு. பெரியார் கொள்கை எனக்கு வழிகாட்டினா பெரியார் கொள்கை என்ன சொல்லியிருக்க? அண்ணாவுடைய கொள்கை என்ன சொல்லியிருக்க? திமுக விமர்சனம் பண்ணுறது வரவேற்பான். விமர்சனம் இல்லாத யாரும் இல்லை, விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு யாரும் கிடையாது. ஆனால் முறையான விமர்சனம் பண்ணிட்டு நாங்கள் வந்தால் இதை சரி செய்வேன்னு ஒரு திட்டத்தை சொல்லு. அதான் இன்னைக்கு உதயநிதி சொல்லியிருக்காரு, வரவேற்பு. நன்றி சார். நன்றி.